ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த ஹெட்டிங் கீழே பார்க்கல. ஓகேவா? போன வீடியோல நம்ம பார்த்தோம். சரி, நம்ம இப்போ அதை வந்து டீட்டெயிலா என்னன்னு பார்த்துருவோம். Virtual base classes. Virtual base classes are used in virtual inheritance in a way of preventing multiple instances of a given class appearing in an inheritance hierarchy when using multiple inheritances. அதாவது நம்ம அந்த இதுக்கு முன்னாடி இன்னெரிட்டன்ஸ்ல வந்து விர்ச்சுவல் அப்படின்னு இப்ப 2 கிளாஸ் வந்து ஒரே கிளாஸ பேஸ் கிளாஸா வச்சிருக்கு. அந்த 2 கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம டெரைவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அங்க வந்து நமக்கு ஆம்பிகிட்டி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இன்னெரிட்டன்ஸ்ல ஒரு டாபிக்ல வந்து நம்ம பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்றோம். அகைன் இதுல பார்ப்போம். விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் ஆர் யூஸ்ட் இன் விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். எங்க யூஸ் பண்றோம்னா விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றோம். In a way of preventing multiple instances of a given class appearing in an inheritance hierarchy. அதாவது மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸே மல்டிபிள் டைம்ஸ் வந்து அப்பியர் ஆகிறத தவிர்க்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். when using multiple inheritances, அதாவது மல்டிபிள் கிளாஸஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது அதுல வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இது விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ். இப்ப இந்த டெபினேஷன் உனக்கு சரியா புரியலன்னா கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு வந்து சரியா புரிஞ்சிடும். இங்க பாரு, சின்டெக்ஸ் வந்து விர்ச்சுவல், இது ரெண்டுமே வந்து சின்டெக்ஸ் தான். ஓகேவா? கிளாஸ் பி எதுல இருந்து டெரைவ் ஆயிருக்குன்னா ஏ கிளாஸ்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. என்ன மோட்ல? பப்ளிக் மோட்ல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டிருக்கோம்? விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்படின்னு போட்டா என்ன அர்த்தம்? அதாவது இது வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆகும் இல்லையா? இந்த கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம இப்ப டிரைவ் பண்ற கிளாஸ்ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு விர்ச்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இதே மாதிரி, அதாவது இந்த கிளாஸ் பி மாதிரி இன்னொரு கிளாஸ் வந்து இந்த ஏ அப்படிங்கிற கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணிருக்கு இந்த விர்ச்சுவல் மோட்ல அப்படின்னா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கிளாஸ் சி பப்ளிக் விர்ச்சுவல் ஏ. ஓகேவா? இப்ப இந்த ஏ அப்படிங்கிற பேஸ் கிளாஸ 2 கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு, டெரைவ் பண்ணிருக்கு. எது? கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸும் கிளாஸ் சின்னு ஒரு கிளாஸும் டெரைவ் பண்ணிருக்கு. என்ன மோட்ல? விர்ச்சுவல் அப்படிங்கிற மோட்ல. ஓகேவா? இப்படி பண்ணிருக்கும் போது இதுக்கு ரெண்டுக்கும் தனித்தனி இன்ஸ்டன்சஸ் வந்து இல்லாம ஒரே இன்ஸ்டன்ஸா, அதாவது காப்பி. இப்ப அதுல இந்த ஏ கிளாஸ்ல இருக்க மெம்பர் வந்து ஒரே ஒரு காப்பிய வந்து ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணிக்கும். பி கிளாஸும் சி கிளாஸும் இந்த ஏ கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கும். ஒரே ஒரு காப்பியை ஷேர் பண்ணிக்கும். எதுக்கு பதில இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பி கிளாஸ் தனியா ஒரு காப்பி எடுத்துக்காம சி கிளாஸ் தனியா ஒரு காப்பி எடுத்துக்காம அதனோட மெம்பர்ஸ் ஏ கிளாஸோட மெம்பர்ஸ தனித்தனி காப்பியா வச்சுக்காம ரெண்டும் ஒரே காப்பியை என்ன பண்ணிக்கும்னா, இந்த மாதிரி நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கும்? ஒரே காப்பியை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன கொண்டுட்டு வரோம்னா விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ கொண்டுட்டு வரோம். ஓகேவா? அதுதான் வந்து இங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீட் ஃபார் விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ். Consider the situation where we have one class A. This class A is inherited by two other classes B and C. Both these classes are inherited into another in a new class D as shown in the figure below. அதுதான் சொன்னேன் நானு. இது ஏற்கனவே வந்து நம்ம அந்த இன்னெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்லயே வந்து ஒரு பார்ட்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதேதான் அங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அது வந்து 2 கிளாஸ் இன்னெரிட் பண்ணுது. கிளாஸ் பியும் இன்னெரிட் பண்ணுது, கிளாஸ் சியும் வந்து இன்னெரிட் பண்ணுது, அதாவது டெரைவ் பண்ணுது. இந்த டெரைவ் பண்ண 2 கிளாஸும், அதாவது இது டெரைவ் பண்ணும்போது ஏ அப்படின்னு சொல்லி ஒரு காப்பி எங்க போயிடும்? கிளாஸ் பிக்கு போகும். இது டெரைவ் பண்ணும்போது இதுக்கு வந்து ஏ அப்படிங்கிற ஒரு காப்பி இங்க போயிடும். இப்ப அகைன் இங்க வருது அப்படின்னா இத ரெண்டையும் வந்து பேஸ் கிளாஸா வச்சு, இது வந்து என்னது? ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இது ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரு கிளாஸ் டெரைவ் ஆகுறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி 2 இன்ஹெரிட்டன்ஸும் ஒரு இடத்த சேர்ந்து வரும். ஃபர்ஸ்ட் என்னது? கிளாஸ் பில வந்து ஏவோட ஒரு காப்பி இருக்கும், கிளாஸ் சில வந்து ஏவோட ஒரு காப்பி இருக்கும். இப்ப இந்த கிளாஸ் டி வந்து இந்த பி கிளாஸையும் சி கிளாஸையும் டெரைவ் பண்ணும்போது பியும் இருக்கும், பியோட
ஏ வந்து ஒரு காப்பி இருக்கும், சியும் இருக்கும், சியோட ஏ வந்து ஒரு காப்பி இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறது வந்து எத்தனை காப்பி இருக்கு? 2 காப்பி இருக்கு. 2 ஏ இங்க சொல்லியிருக்காங்க பாரு. டி ஹாஸ் நவ் 2 ஏ, பிஸ் ஏ அண்ட் சிஸ் ஏ. திஸ் லீட்ஸ் டு ஆம்பிகுட்டி. இதைதான் நான் சொன்னேன் ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. As we can see from the figure that data members functions of a class A are inherited twice to class B. இந்த ஃபிகர்ல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, அதாவது ஏவோட கிளாஸ் மெம்பர்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கு, கிளாஸ் டில 2 டைம் வந்து என்ன ஆயிருக்கு, இன்ஹெரிட் ஆயிருக்கு. ட்வைஸ். ஒன் த்ரூ கிளாஸ் பி அண்ட் செகண்ட் த்ரூ கிளாஸ் சி. ஒன்னு வந்து கிளாஸ் பி மூலியமா இன்ஹெரிட் ஆயிருக்கு, இன்னொன்னு வந்து கிளாஸ் சி மூலியமா இன்ஹெரிட் ஆயிருக்கு. When any data or function member of a class A is accessed by an object of class B, ambiguity arises as to which data or function member would be called. இப்போ இந்த கிளாஸ் டி வச்சு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு, அதாவது மெம்பர் ஆஃப் கிளாஸ் ஏவை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து என்ன அரைஸ் ஆகுது, ஆம்பிகுட்டி. ஆம்பிகுட்டினா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கன்ஃபியூஷன் அரைஸ் ஆகுது. என்ன கன்ஃபியூஷன் அரைஸ் ஆகுது, எந்த டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு. அதாவது பியோட ஏவை வந்து ஏவோட மெம்பர் ஆக்சஸ் பண்ணுமா, இல்ல சியோட ஏவோட மெம்பர் ஆக்சஸ் பண்ணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அக்கர் ஆகுது. ஒன் இன்ஹெரிட்டட் த்ரூ பி or the other inherited through C. அதாவது எதை பி சி மூலியமா இன்ஹெரிட் ஆனதை ஆக்சஸ் பண்ணுமா, பி மூலியமா இன்ஹெரிட் ஆனதை ஆக்சஸ் பண்ணுமாங்கிற கன்ஃபியூஷன். திஸ் கன்ஃபியூசஸ் கம்பைலர் அண்ட் இட் டிஸ்பிளேஸ் எரர். இது வந்து கம்பைலரை கன்ஃபியூஸ் பண்ணி எரரை டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம எது கொண்டுட்டு வந்தோம், விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ். இதையே பாரு, கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அதனோட டெஃபினிஷன்ல என்ன இருக்கு, ஒரு பப்ளிக் டேட்டா மெம்பர் இருக்கு. ஏ அப்படிங்கிற பப்ளிக் டேட்டா மெம்பர், இன்டிஜர் டேட்டா மெம்பர் இருக்கு. அடுத்தது ஏக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வந்து ஏங்கிற கிளாஸ் வந்து ஏங்கிற கிளாஸ விர்ச்சுவலா என்ன பண்ணிருக்குன்னா டெரைவ் பண்ணிருக்கு. அதே மாதிரி சிங்கிற கிளாஸ் இருக்கு, அது ஏங்கிற கிளாஸ விர்ச்சுவலா டெரைவ் பண்ணிருக்கு. அடுத்தது டிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த டி கிளாஸ் என்ன பண்ணிருக்கு, பி கிளாஸையும் சி கிளாஸையும் டெரைவ் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்ப இது ரெண்டுமே, அதாவது விர்ச்சுவல் ஏ அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் ஏன்னு எந்த கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோ, பி கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்குன்னா இதுக்கப்புறம் வர எல்லா விர்ச்சுவல் அப்படின்னு ஏவை வந்து விர்ச்சுவலா டெரைவ் பண்ற எல்லா கிளாஸஸுமே என்னதான் பண்ணும், ஒரே காப்பிய பி எந்த காப்பியை வந்து ஆக்சஸ் பண்ணுதோ அதே காப்பி ஆஃப் டேட்டாவை தான் வந்து என்ன பண்ணும், மற்ற எல்லா கிளாஸுமே, அதாவது விர்ச்சுவல் ஏன்னு சொல்லி டெரைவ் பண்ணிருக்கிற எல்லா கிளாஸஸுமே வந்து என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணும் ஒரே காப்பிய. ஓகேவா? ஓகே. இப்ப மெயின் ஃபங்க்ஷன்ல பாரு, டிங்கிறது இந்த டி கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதை வச்சு என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் டாட் ஏ அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்றோம். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது இங்க ஒரே காப்பி தான் இருக்குது. ஒரே காப்பி இருக்கிறப்ப எதுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்ல. அது டைரக்டா என்ன பண்ணிரும், இந்த 10ங்கிறதையே டிஸ்பிளே பண்ணிரும். ஓகேவா? இங்க பாரு எக்ஸ்பிளனேஷன், அவுட்புட் A equal to 10. Explanation. The class A has just one data member A which is public. ஏல வந்து எத்தனை டேட்டா மெம்பர் தான் இருக்குது, ஒரே ஒரு டேட்டா மெம்பர். என்னது, அதை பப்ளிக் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். This class is virtually inherited in class B and class C. அந்த கிளாஸ நம்ம கிளாஸ் பிலையும் கிளாஸ் சிலையும் என்ன பண்ணிருக்கோம், விர்ச்சுவலா இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். And now the class B and class C use the virtual base class A and no duplication of data member A is done. இப்ப கிளாஸ் பியும் கிளாஸ் சியும் என்ன பண்ணுது, விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் ஏ வந்து யூஸ் பண்ணுது. அந்த இடத்துல நோ டியூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா மெம்பர் ஏ இஸ் டன். இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் பி கிளாஸுக்கு தனியா ஒரு ஏ கிளாஸோட டேட்டா மெம்பர் இருக்காது, சி கிளாஸ்க்கு தனியா ஒரு ஏ கிளாஸோட டேட்டா மெம்பர் இருக்காது. இந்த 2 கிளாஸுக்குமே ஒரே ஒரு ஏ கிளாஸோட டேட்டா மெம்பர் தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும், டியூப்ளிகேஷன் இருக்காது. Classes B and C
share a single copy of members in the virtual base class A. அப்ப அதாவது இது இவங்க ரெண்டு பேருமே ஒரே என்னது காப்பி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஏவோட மெம்பர்ஸ், பியும் சியும் ஒரே காப்பி ஆஃப் ஏவோட மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து எனது சிம்பிளா விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ். இதுல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த சின்டெக்ஸ்ல பாரு, சின்டெக்ஸ்ல பாரு, கிளாஸ் பி கோலன் விர்ச்சுவல் பப்ளிக் ஏ. இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் சி கோலன் பப்ளிக் விர்ச்சுவல் ஏ. இந்த கீவேர்டு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி போடலாம். எப்படி போட்டாலும் இது கரெக்டா ஒர்க் ஆகும், எரர் எதுவும் வராது. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து என்னது விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ். சிம்பிளா விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் என்னங்கிறது என்னது, ஆம்பிகுட்டி அவாய்ட் பண்றதுக்காக, அதாவது ஒரு கிளாஸ ரெண்டு கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணி அந்த ரெண்டு கிளாஸ் டெரைவ் பண்ண ரெண்டு கிளாஸையும் இன்னொரு கிளாஸுக்கு வந்து நம்ம டெரிவேஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா அப்ப வந்து என்ன ஆகும், ஏ கிளாஸோட மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்றதுல கன்ஃபியூஷன் வரும். அந்த டைம்ல அப்படி வந்து கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக நம்ம விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு கொடுத்து டெரைவ் பண்ணோம் அப்படின்னா அதனோட ஒரே காப்பி தான் அந்த விர்ச்சுவல் கீவேர்டு கொடுத்து டெரைவ் பண்ற எல்லா கிளாஸஸ்க்கும் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகாது, ஒரே காப்பி இருக்கிறதுனால அதெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு என்னது கன்ஃபியூஷன் வராது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.